விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் சென்றபோது திமுக அமைச்சர் பொன்முடி தேர்தல் விதிகளை மீறியுள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக அரசியல் கட்சியினர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதில் முனைப்பு காட்டி வருகின்றனர். அதன்படி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட வேட்பாளர்கள் இன்று தீவிரமாக மனு தாக்கலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையிலான கூட்டணி கட்சியினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தனர். அப்பொழுது இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக அந்த அலுவலகத்துக்கு முன்பாக 100 மீட்டருக்கு முன்பாகவே அந்த வாகனங்கள் வரக்கூடியவர்கள் 2 வாகனங்கள் மட்டுமே அனுமதி. அந்த வாகனம் 100 மீட்டருக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி. ஆனால் அந்த விதிகளை எந்தவித தேர்தல் ஆணையத்தின் விதிகளையும் மீறாமல் 2 இடங்களில் அந்த காவல்துறையினர் தேர்தல் ஆணையத்தின் மூலம் இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தடுப்புகளை தாண்டி காரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் காரில் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை உள்ளே நுழைந்து இந்த வேட்புமனு தாக்கலை செய்துள்ளனர். முற்றிலும் இந்த தேர்தல் ஆணையத்தின் விதிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் மீறியுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளுக்கு ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய பொன்முடி இந்த தேர்தல் விதிகளை மீறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருப்பது அவர்களுடைய கூட்டணி கட்சியினரிடையே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய திமுகவினர் கூட்டணி கட்சியினர் வேட்புமனு தாக்கல் முடிந்த போது அங்கு வந்த அதிமுக சார்பிலான வேட்பாளர் ஆதரித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதிமுக எம்பியுமான சி.வி. சண்முகம் அவர்கள் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அவருடைய வாகனம் வெளியே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து நடந்து வந்தே அந்த வேட்புமனு தாக்கல் செய்து விதிகளை முறையாக பின்பற்றி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு சென்றது. இந்த இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் என அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையும் பொதுமக்களுக்கும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. எப்பொழுதும் அந்த அரசு துறை அறிக்கைகளையும் அரசு துறைக்கான ஒரு எந்தவித உத்தரவுகளையும் மதிக்காத இந்த விடியா திமுக அரசு தற்பொழுதும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் விதிக்கப்படும் எந்த விதிமுறைகளையும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இது போன்ற பிரச்சாரங்கள் மற்றும் வேட்புமனு தாக்கல் வரை இது போன்ற நிகழ்வு அரங்கேறி வருவது இந்த தமிழகத்தின் தேர்தல் ஆணையத்தின் இதனை முழுமையாக அவர்களுடைய உள்ளே வரை காரில் வந்து செல்லக்கூடிய வகையில் வந்து சென்றவர்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்த தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கண்டும் கொள்ளாமல் இருந்தது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கேள்விக்குறியாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.